கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? உச்சி போகிற வரைக்கும் டைம் இருக்கு. வர்றவா அதுக்குள்ளே வந்துட்டா ப்ராப்ளம் இல்லை. சூரியன் உச்சியை தாண்டி அடிச்சுன்னா திதி கொடுக்க முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆ இல்ல, அதுக்குள்ள அப்பா வந்துருவாரு. ஆ தம்பி, ஆ திதி கொடுக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உச்சி வெயில் வேற வந்துருச்சு. இன்னும் யாரையும் காணோமே. பேசாம நீயே வந்து திதி கொடுத்துருப்பா. உன் அம்மாவுக்கு தானே செய்ய போற. இல்ல 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 இல்ல, கண்டிப்பா அப்பா வந்துருவேன்னு சொன்னாரு. இப்ப நான் திதி கொடுத்துட்டா அப்புறம் அவரு வந்து இல்ல, அது நல்லா இருக்காது. நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துருவாரு. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். சிவா, என்ன இன்னும் மாமாவை காணோம்? டைம் வர போயிட்டே இருக்கு. அதான் இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம வரும்போது கூட என்னை பார்த்து அவர் வரேன்னு சிக்னல் காட்டினாரு. ஆனா ஏன் இன்னும் அவர் வராம இருக்காரு? பேசாம கால் பண்ணி பார்க்கலாமா? நான் பண்ணல. நான் பண்ணா ஏதாச்சும் பிரச்சனை வரும். சரி, நீ கால் பண்ணி பாரு. இல்ல, வேண்டாம். நான் ஃபோன் பண்ணும்போது அங்க பக்கத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா பிரச்சனையாயிடும் சிவா. கரெக்ட் தான். சரி, வெயிட் பண்ணுவோம். தம்பி, டைம் ஆயிடுச்சு. நான் கூப்பிட்டு போய் வர முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி வரேன்னு சொல்லி ஏமாத்துனீங்க? இல்லன்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தையில முடிஞ்சிருக்கும்ல. இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறது இல்ல. அப்படி என்ன சந்தோஷம்? சிவா, வேண்டாம் சிவா, அப்புறம் பேசிக்கலாம். ஐலி, நீ சும்மா இரு. இவர் வரேன்னு சொன்னதும் நேத்து எவ்வளவு சந்தோஷமா நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். அதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? இவர் வருவாருன்னு நம்ம எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி நீங்க வராம போனதுனால என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என் அம்மாக்கு என்னால திதியே கொடுக்க முடியாம போயிடுச்சு. நீங்க வராம போனதுனால ஏமாந்தது நான் மட்டும் இல்ல, என் அம்மாவும் தான். என் அம்மா சாகுற வரைக்கும் உங்களை நம்பி ஏமாந்தே செத்து போனாங்க. அதுக்கப்புறம் நான் இத்தனை வருஷமா உங்களை நம்பி நான் இருந்ததுக்கு என்னையும் நல்லா ஏமாத்திட்டீங்களே. இப்பதான் மனசு ஏதோ திருப்தி ஆகலனாலும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சது. ஆனா இதுலயும் என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. இப்படி வாழ்க்கை முழுக்க நான் எத்தனை தடவை தான் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது? சிவா, வாங்க போலாம். அதான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டீங்கல்ல. ஏன் ஐலி, இப்ப கூட பாரு, நான் மட்டும் தான் இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல போயிட்டு இருப்பாரு. சிவா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க உங்க பக்கத்துல இருந்து மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனா அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லலாம்ல. அந்த ஆள் தான் வாயவே திறக்கலையே. எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாத சிச்சுவேஷனா கூட இருக்கலாம்ல. வாங்க போலாம், வாங்க. என்னங்க
இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சிவா உங்களுக்கு சிக்னல் காமிச்சத நான் பார்த்துட்டேன். அந்த சங்கருக்கு திதி கொடுக்க தானே போறீங்க? ஏய் செல்வநாயகி, என்ன பண்ற? என்ன காரியம் பண்ற? ஏன் இப்படி பண்ண? எவ்வளவு ரத்தம் போகுது பாரு. நான் உங்ககிட்ட பல முறை சிவா விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அதையும் மீறி அவன் கிட்ட உறவு கொண்டாடினா செத்து போயிடுவன் கூட சொல்லிருக்கேனா இல்லையா? நீங்களும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க அதையும் மீறி நீங்க அந்த சங்கரிக்கு திதி கொடுக்க போறீங்கன்னா எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் செத்து போனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதான் நான் செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, தப்புதான் என் மேல தப்புதான். தெரியாம நான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு செல்வநாயகி. இனிமே இப்படி எதுவும் நடக்காதுமா. எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காத. என்னால தாங்கிக்க முடியாது. எவ்வளவு ரத்தம் போகுது வரும், உனக்கு அறிவு இருக்கா? வா, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். வா வா, சொன்னா கேளு. வா. இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த என் அப்பா என் பக்கத்திலேயே இருந்தாரு. ஆனா என்னால ஒரு வார்த்தை கூட அவரை அப்பான்னு கூப்பிட முடியல. இது எவ்வளவு பெரிய வேதனைன்னு மத்தவங்க யாருக்கு புரியுமோ இல்லையோ, உனக்கு கண்டிப்பா புரியும். ஆனா அவருக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே இருக்கேன். ஏன், நான் அப்படி இருந்ததாலதான் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் எனக்கு அனாதை பட்டம் கட்டினாங்க. அவருக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா நான் எனக்குன்னு அவர்கிட்ட கேட்டது இது ஒண்ணுதானே. அதுவும் அவரு கையால திதி கொடுத்தா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த ஒரே காரணத்துக்காக தானே கேட்டேன். இத கூட அவர் எனக்காக செய்யலனா அப்புறம் அவருக்கும் எனக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்குன்னு நீயே சொல்ல. ஐலி, அவர் வராதது கூட அடுத்த பிரச்சனை தான். நீ சொன்ன மாதிரி ரீசன் கூட இருக்கலாம். அதை என்கிட்ட சொல்லியிருந்துக்கலாமே. நான் அவ்வளவு தூரம் பேசினப்ப கூட பதிலே சொல்லாம ஒரு பாட்டுக்கு போனார்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அதேதான் நானும் சொல்றேன் சிவா. ஒருவேளை உங்க அப்பாவால உங்ககிட்ட சொல்ல முடியாத காரணம் இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை செல்வநாயகி அத்தையோ இல்ல கபிலனோ அவரை போக விடாம தடுத்திருந்தா அந்த காரணத்தை எப்படி உங்ககிட்ட சொல்லுவாரு? அதனால கூட அவரு பதில் சொல்லாம போயிருக்கலாம்ல.